28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். வேளாண் பட்ஜெட் தொடர்பாக அமைச்சர் வினோத் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா முக்கிய தகவலை பார்க்கிறோம். மணிகண்டன், என்ன நிலவரம்? இந்த ஆலோசனை தொடர்பான உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க மணிகண்டன். இன்னும் 2 நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்துடைய வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் அரசமைந்து முதல் முழு நிதிநில அறிக்கை 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிதியமைச்சர் மரிய வில்சன் அந்த முதல் பட்ஜெட்டை, இந்த ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வேளாணுக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த நிலையில தமிழக வெற்றி கழக அரசு அமைந்து முதல் வேளாண் பட்ஜெட் வரும் 6ஆம் தேதி வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்ய இருக்கிறார். முக்கியமாக வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில வேளாண் துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் வினோத் இறுதிக்கட்ட ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். வேளாண் துறை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாயிகள், நிபுணர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடந்த 2 மாதங்களாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. கரும்பு, நெல் ஆதார விலை உயர்த்த வேண்டும், குளிர்சாதன கிடங்குகள், நெல் சேகரிப்பு கிடங்குகள் அமைக்க வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை மீது பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வரக்கூடிய நிலையில இந்த இறுதிக்கட்ட ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்துல இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அண்மையில வேளாண் துறை பட்ஜெட், அதாவது அந்த நிதிநிலை அறிக்கையோட வரைவை திருப்பதியில இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல வைத்து அமைச்சர் வழிபட்டு வந்தார். அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில அதற்கான வரைவு தான் அங்கு வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது என அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில 2 நாட்கள்ல வேளாண் அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சூழல்ல முக்கியமான ஆலோசனையில வேளாண் துறை அமைச்சர் வினோத் அந்த பட்ஜெட் குறித்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். வேளாண் பட்ஜெட் தொடர்பாக அமைச்சர் வினோத் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. செய்தியாளர் மணிகண்டன் விவரங்களை வழங்கிட நாம கேட்டோம். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.